நிறைய பேர் சொன்னாங்க 5-7-9 தொடர்பு இல்லைன்னாங்க. 5-7-9 தொடர்பு இருக்கு. 7ஆம் அதிபதி பலம் இழந்திருக்காரு. 11ஆம் அதிபதி பலமா இருக்காரு. ஒரு காதல் தோல்வி அந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. இவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குங்கய்யா. ஓகே, எப்ப கிடைக்கும்? சூரிய புத்தியில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரிய புத்தி இல்லைன்னா 10ஆம் அதிபதி சனி சாரம் வாங்கியிருக்காரா. சனி புத்தியில கூட வர வாய்ப்புங்க இருக்குங்க. சரி, யோகம் இருக்கா? தோஷம் இருக்கா? இவங்க ஃபேமிலி தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கு. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் கூட பதில் சொல்லுங்க. யோகம் இருக்கா? என்ன யோகம்? தோஷம் இருக்கா? என்ன தோஷம்? இவங்க வாழ்க்கை தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குங்கய்யா. கர்ம கர்மாதிபதி யோகம் செயல்படாதீங்க. 9 10 கேந்திர திரிகோணத்துல உட்காரணும். 12 உட்காந்துருக்கேன். சேர்ந்திருக்காங்க, அதை வச்சு சொன்னேன். அப்படி சொல்லக்கூடாது, அதுதான் உடனே சொல்றேன். 9 10 சேர்ந்தாலே தர்ம கர்மாதிபதி யோகம் கிடையாது. 12 உட்காந்துட்டான். அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் அடி முடிஞ்சு வச்சா. இதே இது 9ஆம் இடத்துலயோ 10ஆம் இடத்துலயோ உட்காரணும், அதாவது கேந்திரத்துல திரிகோணத்துல உட்காரணும். அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் எல்லாமே தேடி வரும் உங்களுக்கு. தர்ம கர்மாதிபதி யோகம்னா இங்க தர்ம கர்மாதிபதி யோகம் இல்லை. அடுத்து வேற என்ன யோகம் இருக்கு, தோஷம் இருக்கு சொல்லுங்க. குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் இருக்குங்கய்யா, ராஜயோகம். ஐயாவுக்கு கைதட்டுங்க. இதை நான் கடைசியா சொல்லலாம் பார்த்தேன், அவர் சொல்லிட்டாரு. இருக்கிற ராஜ யோகம் நல்லா எழுதிக்கங்க. ராஜ யோகம் என்பது 1ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆவது மிகப்பெரிய லாபம். மூல நூல்ல என்ன போட்டு தெரியுமா? எண்ண முடியாத அளவுக்கு பணத்தை வைத்திருப்பான். மாந்தி என்னது? ரெண்டு பேருமே சுபருங்கய்யா. யோகமான்னு கேட்டேன். இது 1ஆம் அதிபதியா 11ஆம் அதிபதி பரிவர்த்தனை ஆகிறது மிகப்பெரிய யோகம்யா. இருக்கிறதுலயே பெரிய யோகம். 2 பேருமே சுபரு. எண்ண முடியாத அளவுக்கு பணம் வைத்திருப்பான் அப்படின்னு மூல நூல்ல போட்டிருக்கு. அதே நேரத்துல லக்கணத்திலையும் மாந்தி இருக்கு. மாந்தி லக்கணத்திலேயோ 11லயோ இருந்தா மிகப்பெரிய செல்வந்தன், கோடீஸ்வரன். ஆனால் சொல்லுங்க பாப்பா அடுத்து. ஐயா, இப்ப உங்களுடைய ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கும்? நான் ஒரு விஷயத்த கேட்கிறேன்னா அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கும். கேட்கிறேன்னா மூளை உங்களுக்கு அவ்வளவு பாஸ்டா வேலை பார்க்கணும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கணும்னு. ஐயா, கார்த்தி பேசுறேன். திருமண வாழ்க்கை ஃபேமிலி லைஃப் பத்தி பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கை இவங்களுக்கு ரொம்ப சுமாராதான் இருக்கு. திருமண வாழ்க்கை 7ஆம் சுமார்னா என்ன? டக்குன்னு உடைச்சு சொல்லுங்க. புதன் இங்க அஸ்தமனம் ஆயிருக்குயா. 7ஆம் இடத்தின் அதிபதி கலத்திரஸ்தான அதிபதி புதன் அஸ்தமனம் ஆயிருக்கு. அதனால திருமண வாழ்க்கை பெருசா இருக்காது. அதுவும் புதன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல வேற இருக்கு. அவர் பாதகாதிபதியாகவும் இருக்காப்புல. பாதகாதிபதி பெருசா நன்மையை செய்ய மாட்டாரு. 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலையும் இருக்கிறதுனால அவங்களுக்கு திருமண வாழ்க்கை பெருசா இருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஐயா. அது மாதிரி ரொம்ப சிம்பிளா கோயில சிம்பிளா பண்ணிடுவாங்களா? இல்லையா, கொஞ்சம் வாழ்க்கை ரொம்ப இதாத்தான் இருக்கும், மோசமா தான் இருக்கும். அப்படி சொல்லுங்க, விஷயத்துக்கு வாங்க. ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்காதுயா. அது போக குரு நீசமாயிருக்காருயா. குரு நீசமாயிருக்காரு. டிகிரி எல்லாம் பார்க்க கூடாது. அதனால குரு அவங்களுக்கு நீசமாயிருக்காரு. குரு கலத்திரக்காரகன் பெண்ணுக்கு. அதனால குரு நீசமாயி வாழ்க்கை அவங்களுக்கு பெருசா நல்லா இருக்கவே இருக்காதுயா. திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது. இப்ப வயசு 21 வயசு ஆகுங்கனால மேக்சிமம் இவங்க திருமணத்துக்காக தான் உங்ககிட்ட காமிச்சிருப்பாங்க. திருமண வாழ்க்கை பெருசா நல்லா இருக்காது. சூப்பர் வெரி குட். எழுதிங்க, நோட் பண்ணிக்கங்க. இப்ப திருமணம் சீக்கிரம் ஆகுங்கய்யா. ஆனா கல்யாணம் பண்றவங்க மனைவிக்கு அதிகமா செலவு மருத்துவ செலவு செய்யற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் சார். நீங்க யாரு?
நீங்க யாரு? நீங்க யாரு இப்ப பேசுறது? யாரு பேர் சொல்லுங்கம்மா. பேசுறது? பேர் சொல்லுங்கம்மா. கட்டும் திருவேணி சார். திருமேனியா? புதுசா வந்திருக்கீங்களா? சரி, ரைட். நல்லா தெரிஞ்சுக்கங்க. திருவேணி அம்மா, உங்களுக்கு லக்கணத்துல காது இருந்து கேக்குதா கேட்கலையா இந்த வீடியோ? அவருக்கு சார் கரெக்டா லக்கண கேக்குறாரு. திருவேணி அம்மான்னு சொன்னீங்க, அதுக்கடுத்து கேட்டதுக்கு பதில் சொல்லியே. அதுக்கடுத்து பேச மாட்டேங்கிறீங்க. லக்கணத்திலிருந்து 7ஆம் இடத்தின் அதிபதி 6, 8, 12 மறைந்தாலும் ராசிக்கு 7ஆம் அதிபதி 6, 8, 12 மறைந்தாலும் இல்லற வாழ்க்கை நன்றாக இருக்காது. நோட் பண்ணிக்கங்க. 7ஆம் அதிபதி கெடக்கூடாது. பெண்களுக்கு 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் மிக மிக முக்கியம். பாக்கியம், செவ்வாய், இந்த 3 மெயின். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி கெடக்கூடாது. இங்கே 7ஆம் அதிபதி புதன் 12 மறைந்தது ஒரு குற்றம். மறைந்த புதன் அஸ்தமனம் அடைந்தது 2வது குற்றம். புரிஞ்சு வச்சா? அதுக்கடுத்து ராசிக்கு 7ஆம் அதிபதி 1, 2, 3, 4, 5, 6, 7 சனி 8 மறைவு. சந்திரனுக்கு 12 மறைவு. லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியும் கெட்டு, ராசிக்கு 7ஆம் அதிபதியும் கெட்டால் அந்த பாயிண்டை 100க்கு 100 உறுதி என்று எடுத்துக்கொள்ளலாம். நல்லா கேட்டுக்குங்க. லக்கணத்துக்கும் பார்க்கணும், அதை உறுதிப்படுத்துறதுக்கு ராசிக்கும் பார்க்கணும். இன்னும் சில பேர் காலப்புருஷ தத்துவத்துக்கும் பார்ப்பாங்க. பார்க்க தேவையில்லை. காலப்புருஷ தத்துவம்ன்றது ஃபார் எக்ஸாம்பிள். அதை புடிச்சு தொங்க வேணாம். 3ஐயும் பார்க்க வேண்டாம். லக்கணத்திலிருந்து பார்ப்பது ஃபர்ஸ்ட். லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் கிடக்கூடாது. மாங்கல்ய பாக்கியம் என்பது 8ஆம் இடம். 9ஆம் இடம் என்பது அந்த மாங்கல்ய திருமணம் எல்லாமே கரெக்டா கொடுக்கக்கூடிய இடம். அப்ப பாருங்க, 9ஆம் இடத்தின் அதிபதி சூரியனும் 12ல மறைஞ்சிட்டார். இப்ப எத்தனை மைனஸ் வருது பாருங்க. லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி புதன் 12ல் மறைந்தது ஒரு குற்றம். மறைந்த புதன் சூரியனை கூடி அஸ்தமனம் அடைந்தது ஒரு குற்றம். சந்திரன் ராசிக்கு 7ஆம் அதிபதி சனி, அந்த சனி 8ல் மறைந்தது ஒரு குற்றம். சந்திரா லக்கணத்துக்கு 12ல் மறைந்தது ஒரு குற்றம். ஆகவே இல்லற வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப நான் விதி சொல்லியிருக்கேன், எழுதிக்கிறேன். என்ன நீங்க லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியும் ராசிக்கு 7ஆம் அதிபதியும் 6, 8, 12 மறைந்தாலோ, நீசம் பெற்றாலோ, அஸ்தமனம் அடைந்தாலோ அது சிறப்பு ஆகாது. வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த கிரகம் வீக்கு அப்படின்னா பகை வீட்டுல இருந்தா வீக்கு. நீச்சம் பெற்ற கிரக வீட்டுல இருந்தாலும் வீக்கு. 6, 8, 12 இருந்தாலும் வீக்கு. 6, 8, 12 கிரகங்கள் பார்த்தாலும் வீக்கு, சேர்ந்தாலும் வீக்கு. இவ்வளவு இருக்கு விதி. ரைட்டு. அதுக்கடுத்து சொல்லுங்க கார்த்தி. அதே மாதிரி நான் சொன்ன ஒரு பாயிண்ட் ஐயா ரொம்ப அழகா சொன்னார். லக்னாதிபதி குரு பரிவர்த்தனை மிகச்சிறந்த யோகம். எண்ண முடியாத அளவுக்கு பணம் வைத்திருப்பார். ஆனால் அந்த குரு நவாம்சத்தில் நீசமாய் போனதால் அதை முழுமையாக கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா? அடுத்து கால திருமணம் நடக்குமா, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடக்குமான்னு ஒரு கேள்வியோடு கேட்டேன். 5, 7, 9 சம்பந்தப்படுது. அப்ப காதல் திருமணம் செய்வதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. சொன்னவங்களுக்கு வாழ்த்துக்கள். 2வது குரு சனி ராகு கேது. நல்லா கேட்டுக்குங்க. குரு சனி ராகு கேது இந்த 3 கிரகங்களும் சரராசியிலேயோ உபயராசியிலேயோ இருந்தால் இந்த பிள்ளை வெளிநாட்டில் சென்று திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையை ஓட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பாருங்க, இங்க குரு எங்க இருக்கு? சரராசியில இருக்கு. ஒவ்வொன்னா போட்டுக்குங்க. சனி சரராசியில இருக்கு. ராகு கேது எங்க இருக்கு? உபயம். அப்ப சரத்திலையும் உபயத்திலையும் இருந்தால் அவர்கள் வெளிநாட்டில் சென்று குடித்தனம் நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு. அது மாதிரி உபய லக்கணத்துக்கு லக்கணத்துல 20 டிகிரியிலிருந்து
30 டிகிரிக்குள்ள இருந்தா லக்கண வலிமை என்று சொன்னேன். இது உபய லக்கணம். இந்த உபய லக்கணத்துல யார் மைக் ஆன் பண்ணி இருக்கிறது? ஆஃப் பண்ணுங்க. உபய லக்கணத்துக்கு 11 டிகிரி வாங்கியிருக்கு. அப்ப லக்கண வலிமையா இருக்கா? இல்லை. இங்கே லக்கணாதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பது ஒரு சிறப்பு. அதே புதன் அங்கே ஆட்சி பெற்றிருப்பது புதனுடைய வலிமையை கூட்டுகிறது. ஒரு பக்கம் பிளஸ் பாயிண்ட். ஓகேவா? அதுக்கு அடுத்து விடுபட்ட கருத்து நான் அப்புறம் சொல்றேன். சொல்லுங்க, வேற என்ன யோகம் இருக்கா? யோகம் இருக்கா? தோஷம் இருக்கா? சொல்லுங்க ஐயா வணக்கம். கேது வந்து வணக்கம் உபயராசி, சொல்லுங்க. கேது வந்து உபயராசியில இருக்குது. அப்போ அவங்க வெளிநாட்டு வாழ்றதுக்கோ அல்லது உள்நாட்டு வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? கேதுவை மட்டும் வச்சு முடிவெடுக்க முடியாதுங்க. புலிப்பாணி சித்தர் என்ன சொல்றாரு? குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகத்துல 3 கிரகமாவது சரம் உபயத்தில் இருந்தா வெளிநாடு செல்லலாம். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடியதுல ஒரு 10 விதி இருக்குங்க. 3 நூல்ல மொத்தம் அவ்வளவு விதி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-12 விதி. அந்த 12 விதியில இது ஒரு விதி. குவைத் அப்படின்ற ஒரு சின்ன நாடு. நான் அந்த நாட்டுக்கு 2018ல வந்து அந்த நாட்டுக்கு நான் போயிருந்தேன். குவைத்னு ஒரு நாடு. அங்க ₹1 பிச்சை எடுத்தாலும் நம்ம ஊர் காசுக்கு 256 ரூபா. ஒரு நாளைக்கு 10 பேர் ₹1 போட்டா நமக்கு 2500 ரூபா நம்ம ஊர் காசுக்கு. ஒரு கேடின்னு வாங்க, குவைத் தினார். அது ₹1 அங்க வாங்கின சம்பளம் உலகத்திலே அதிகம். டாலர் அந்த கேடின்றது. அந்த நாட்டுல தமிழ்நாட்டுக்காரர் மட்டுமே 5 லட்சம் பேர் இருக்கான். ஒரு 60வது மாடியில ஏறி இப்படி பார்த்தோம் அப்படின்னா மொத்தமே ஒரு டிஸ்ட்ரிக்ட் அளவுல ஒரு நாடு. ஆனா அதோட மணி வேல்யூ ஒரு கேடிக்கு 256 ரூபா. நான் 2018ல போறப்பயே நான் ஒரு 20 நாள் அந்த நாட்டுல பேசுறதுக்காக போயிருந்தேன். அப்ப இது ஏன் சொல்றேன்னா, அந்த நாட்டுல தமிழ்நாட்டுக்காரன் மட்டும் 5 லட்சம் பேர் இருக்கான். அந்த 5 லட்சம் பேர்த்துக்கும் இந்த 11 விதிக்குள்ள ஒரு விதி இருந்தா தான் போக முடியும். இல்லாட்டி வெளிநாட்டுல போய் வாழவே முடியாது. வெளிநாட்டுல வாழுவது என்பது யோகம் அல்ல, தோஷம். பரதேசம் போவான் அப்படின்னு தான் 3 நூல்ல போட்டிருக்கோம். பரதேசம் போவான்னா தாய் தகப்பெல்லாம் விட்டு பிரிஞ்சு வருவேன்னு அர்த்தம். இப்ப பரதேசம் போறது தோஷத்தை யோகமாக நீங்க நம்ம கருதிக்கிட்டோம். அது ஆக்சுவலா தோஷம். ரைட். வேற என்ன யோகம் இருக்கு இதுல? சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கன்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. தப்பு பல தடவை தப்பு பண்ணினாங்க, ஒரு தடவை நீங்க ஜெயிக்க முடியும். எங்க நம்ம ஒருவேளை தப்பா சொல்லிடுவோமோ அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க சரியா சொல்ல முடியாது. சொல்லுங்க. சூரியனுக்கு 2 பக்கமும் கிரகம் சுபர் இருக்குது. சுனபா யோகம், அனபா யோகம், குருபா யோகம். 2-12 கிரகம் இருந்தா என்ன யோகம்? 12 கிரகம் தான் சுனபா யோகம், 2 கிரகம் இருந்தால் அனபா யோகம். இருபுறமும் இருப்பது 2 பக்கமும் இருக்கு. 2 பக்கமும் இருக்கு மேடம். இதுக்கு பேர் என்ன யோகம்? துர்பா யோகம். சுபகர்த்தாதி யோகம். சுபகர்த்தாதி யோகம் என்பது சரியான பதில். அதை விட துருதுரா யோகம். 2 பக்கம் இருந்தா நீங்க அனப யோகம் சுலபா யோகம் சொல்ல தேவையில்லை. துருதுரா யோகம். துருதுரா யோகம் என்பது பொருள், காசு, பணம் எல்லாமே வந்து சேரும். அதை விட சூரியன் என்பது அப்பா. அப்பாவின் ஆயுசு தீர்க்கம் என்று பெயர். நோட் பண்ணிக்கங்க. சந்திரனுக்கு இருபுறமும் சுவர்கள் இருந்தால் அம்மாவின் ஆயுசு தீர்க்கம். சுக்கிரனுக்கு இருபுறத்துல சுவர்கள் இருந்தா மனைவிக்கு ஆயுசு தீர்க்கம். குருவுக்கு இருபுறமும் சுபகிரகங்கள் இருந்தால் பிள்ளைக்கு ஆயுள் தீர்க்கம். சூரியனுக்கு இருபுறத்திலும் சுவர்கள் இருந்தால் தந்தைக்கு ஆயுள் தீர்க்கம். வேற என்ன தோஷம் இருக்கு, யோகம் இருக்கு? 1-5-9 பாத்தீங்களா? யாராவது 1-5-9 பாத்தீங்களா? சொல்லுங்க. 1-1 முரளிதரன் சார் சொல்லுங்க சார். சந்திரனுக்கு 2 பக்கமும் பாவர்கள் இருந்து தசை நடத்துறாங்க ஐயா. அதனால தாய்க்கு கண்டம் இருக்கு. தாய்க்கு சிக்கலை கொடுக்கும். எப்ப கொடுக்கும்? இப்ப நடக்கிற சந்திர கேது புத்தி.
அல்லது இப்ப நீங்க சொன்ன மாதிரி சந்திர திசை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னும் போது கேது சந்திர கேது புத்தி நடக்குதுங்க. இப்ப வந்து சந்திர திசை ஆக்டிவ்ல இருக்கு. சந்திரனுக்கு ஒரு பார்வை எந்த இடத்த பார்க்கும்? சந்திரனுக்கு நேர 3ஆம் இடத்தை பார்க்கும். 3ஆம் இடம் என்பது என்ன? வெற்றி. புரியுதா? அப்ப பாவகிரகமா மாறிடுது. சந்திரன் பாவகிரகம் மாறிடுது. சந்திரன் சுக்கிரனுடைய சாரத்தை வாங்கியிருக்கு. சுக்கிரன் மாரகாதிபதி. அப்ப நேர இப்ப அவங்க எடுக்கிற காரியம் அனைத்து வெற்றியை கொடுக்குமான தோல்வியை தான் கொடுக்கும். இந்த திசையில நல்லா கவனிங்க. 3ஆம் இடம் என்பது நிலையான புகழ், வெற்றி ஸ்தானம். இதுல சந்தேகம் இருக்கா? நடிகர் விஜய்க்கு சுக்கிரன் வந்து ஆட்சி. எங்க ஆட்சி? யாக்கா தெரியுமா? சொன்ன போட்டு தெரியல குரூப்ல. 9 ஆட்சி. அப்ப 9ல இருந்து ஆட்சி பெற்றா அது நேரம் எங்க பார்க்கும்? வெற்றி ஸ்தானத்தை பார்க்கும். அதனாலதான் வெற்றி அடைஞ்சார். புரியுதா? இப்ப இவங்களுக்கு பாவக்கிரகம் தேய்விர சந்திரன் வந்து 9ல உட்கார்ந்துருக்கு. அந்த சந்திரன் சார வாங்கினவே சுக்கிரன். சுக்கிரன் இவங்களுக்கு மாரகாதிபதி. அப்ப சாரநாதனா கவனத்துல வைக்கணும். அப்ப நேரம் இப்ப பார்த்தாங்கன்னா இந்த நேரத்தில் அவங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தோல்வியில் முடியும். வெற்றியை கொடுக்குமான தோல்வியத்தை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும், ஏமாற்றத்தை கொடுக்கும். எந்த கிரகம் திசை நடத்துகிறதோ அல்லது புத்தி நடத்துகிறதோ அதனுடைய பார்வைப்படக்கூடிய பாவகத்தை நீங்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டும். நடிகர் விஜய்க்கு கன்னி லக்கணம் 9ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சம். இப்ப சுக்கிர திசை நடந்துகிட்டு இருக்கு அவருக்கு. அப்ப போட்டி வருது, அரசியல் என்ற ஒரு போட்டி வருது. அப்ப சுக்கிரன் வலிமையா நிக்கிறான். யாரு? பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதி எப்படி இருப்பான்? ஆட்சி பெற்றான எப்படி இருப்பான்? பாக்கியத்தை வாரி வாரி குடிப்பான். நேரம் எங்க பாக்குறேன்? 9ல இருந்தா நேரம் 3ஆம் இடத்தை பார்க்கும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நேர 9ஆம் இடத்தை பார்க்கும். அப்ப 9ஆம் இடத்திலிருந்து நேர 3ஆம் இடம் என்பது அழியா புகழ் மற்றும் வெற்றி ஸ்தானம், முயற்சி ஸ்தானம். முயற்சி வெற்றியை கொடுத்துச்சா? சிஎம் போஸ்ட்ல உட்கார வச்சுச்சா? இப்ப நான் சொல்ற கருத்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எந்த ஒரு திசை நடந்தாலும் புத்தி நடந்தாலும் அந்த திசாநாதன் புத்திநாதன் பார்க்கக்கூடிய பாவகத்தை ஒன்று அல்லது கெட்டது செய்வார். நல்லா தெரிஞ்சுங்க. ஓகே, அடுத்து வாங்க. அடுத்து இவருக்கு யோகம் இருக்கா? கார்த்தி சந்திரன் வீட்டுல சனி. கார்த்தி கோவில்பட்டி கார்த்தி என்ன ஒருத்தர் ஒரு ஆள் குறைஞ்சது ஒரு 5 பாயிண்டாவது சொல்ல வேணாமாப்பா? மிஞ்சா மிஞ்சான்னு இன்னமும் மிஞ்சானே கிடைக்குங்க. எத்தனை வருஷம் தான் மிஞ்சான்னு இருப்பீங்க? என்ன யோகம் இருக்கு? சூரியன் பிளஸ் சொல்லுங்கம்மா, நீங்க எதை சொல்ல வரீங்க? ஒரு வார்த்தை சொல்றதுன்னு டபுள் நின்றுக்கிறது. சார் அவர் பேசினாரு. சூரியன் பிளஸ் புதன் ஒரே வீட்டுல இருந்தா புதாத்திய யோகம்னு சொல்லி. சூரிய புதாத்திய யோகம் தான்மா. அங்க வந்து 12ல இருக்கிறதுனால அது வந்து நல்லது அல்லமா. ஓகே சார், புரியுது? 6, 8, 12ல எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நல்லது இல்ல. ஓகே சார். எப்படி கிரகம் இருந்தா நல்லது? 2வது புதன் வந்து அஸ்தமனம் ஆயிடுச்சு. அஸ்தமனம்னா செத்து போச்சு, முடிஞ்சு போச்சு. புதனுடைய காரகத்துவமே போச்சு. இந்த பிள்ளைக்கு மேக்ஸ்ல வருமா அப்படின்னா தெரிச்சு ஓடி போயிடும். மேக்ஸ்ல வேணாம் பண்றோம், வேற கோர்ஸ் படிச்சிருக்கோம். கடைசியா கேட்போம், அவங்க அப்பா இருக்காரு. அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பண்பாளர், நல்ல ஜோதிடர், நிறைய ஞானம் இருக்கு. அவர் கணிச்சு வச்சிருப்பாரு. கடைசியா சொல்லுவாரு யார் யார் சொன்னதுல ரைட்டு, யார் யார் சொன்னதுல தப்பு. நவாம்சத்துல வலிமையா இருக்காரு. நவாம்சத்துல நல்லா இருக்காரு. அதுக்கடுத்து நல்லா கவனிங்க. ஒரு கிரகம் அப்படி வரிசையா இருந்தாலே இதுக்கு பேர் கிரகமானியா யோகம் பேரு. நவாம்சத்துல உச்சமா இருக்குல்ல சார், நம்ம ராசி கட்டத்துக்கு பார்க்கும்போது நவாம்ச கட்டம் தானே சார் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அப்போ வந்து நம்ம 7ஆம் பாவக அதிபதி புதன் வந்து எல்லாரும் வந்து 12ல இருக்கிறாரு சொன்னாலும் அடுத்த இது வந்து நம்ம நவாம்சத்தை பார்த்து தானே சார் முடிவு பண்ணணும்.
அதுக்குதான் நான் அப்பா சொன்னேன்ல, இங்க வந்து அவர் அஸ்தமனம் அடைந்தாலும் நவாம்சத்துல நல்லா இருக்காருன்னு தானே அப்பா சொன்னேன். இருந்தாலும் 12ல இருப்பது முழுத்துவமான நன்மையை தரமாட்டார். புதன் 7க்கும் 10க்கும் உரியவர். கலஸ்திர ஸ்தானாதிபதியும் அவர் தான், ஜீவன ஸ்தானாதிபதியும் அவர் தான். இந்த கலஸ்திரத்தையும் ஒழுங்கா கொடுக்க மாட்டாரு, ஜீவனத்தையும் ஒழுங்கா கொடுக்க மாட்டார். சஃபர் ஆயிருக்கு. அங்க நல்லா இருக்கு, ஆனா இங்க சரியில்லையே. அது கொடுப்பாரு. இந்த இது மாதிரி ஏதோ ஒரு படத்துல வரும் ஆனா வராது, அது மாதிரி இது வந்து தரும் ஆனா தராது. புதன் அப்படி இருக்கு இங்க. அதுதான் ஐயா, அடிப்படை சரியில்லைன்னும் போது மேல வர கிளைகள் எதுவுமே சரியா இருக்காது அப்படின்றது உண்மை. அது திருவேணி அம்மாவுக்கு தெரிவிச்சிடும். அதுக்குதான் நான் சொன்னேன் 12ல யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க இன்னமும் கிரகம் எங்கெங்க இருக்கணும்னு முதல் அதே போட்டேன். 100 கேள்விக்கு விடை கண்டுபிடிக்கிறதுல என்னுடைய முதல் கேள்வி அதே. அதுவே உங்களுக்கு தெரியலாட்டி நீங்க பலன் பார்த்து வேஸ்ட். இங்க சூரிய எடுத்து சொல்லணும் சாயா, லக்கணத்துல இருந்து எடுங்க. அப்படி லக்கணத்துல இருந்து எடுக்கணும். இது வரிசையா இப்படி எடுங்க. சுக்கிரன் லக்கணத்துல இருப்பது சிறப்பு. 2ஆம் இடம் 3ஆம் இடம்